தேவா நாடீலத்தில் நீரென்றும் பரிசுத்தரே தேவா நாடீலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சின்னதாண்டவரே, எனக்காய் நீ வைத்திருக்க திட்டம் அது மகா பெரியது. ஆமென். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள். ஆமென். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்கள் உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே, இந்த அதிகாலை நல்ல சமயத்தினாய் தேவனை நாங்கள் துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகால சமயத்து பிதாவே உம்முடைய பாதபீடத்தில் இருட்டோடு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமித்து கூடி கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை நடத்தின விதங்களை ஓர்த்து உமக்கு நன்றி சொல்ல, உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு நல்ல நாளை காண எங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடிப்பித்த தந்திரே உமக்கு நன்றி அப்பா. நேற்றிருந்த எவ்வளவு பேர் இன்னைக்கு இல்லை கர்த்தாவே. அனுதினமும் நடக்கிற விபத்துகள், மரணங்கள் கர்த்தாவே, பயங்கரமான சீற்றல்கள் மக்களை வாரிக்கொண்டு போகிறது உலகத்தில். ஆண்டவரே, அலையலையாக வந்து மக்களை அள்ளிக்கொண்டு போகிறது உலகத்தில். எங்களை அற்புதகரமாக நடத்தினீரே, அதிசயமாய் நடத்தினீரே, குறையில்லாமல் நடத்தினீரே, நிறைவோடு நடத்தினீரே, ஆச்சரியமாய் நடத்தினீரப்பா. தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே அப்பா. ஒரு குறையும் எங்களுக்கு வைக்காம எல்லா குறைகளையும் நிறைவாக்கி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் தெய்வமே. அதுக்கு நன்றியுள்ள மக்களாய் இந்த அதிகாலை இருட்டோடு பாதத்தில் வந்து மறுபடியும் அப்பாவுக்கு நன்றி சொல்ல எங்களை தகுதிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அனுகிரகித்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, வாய்ஸ் மெசேஜ் மூலமாக, கர்த்தாவே மேதி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக உலகம் முழுவதும் பிரார்த்தனை போய் கொண்டிருக்கிறப்பா. அது போகும் இடமெல்லாம் கர்த்தாவே சந்தோஷத்தை ஏற்றெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் இது போய் சேரும் இடமெல்லாம் சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஒரு கம்பீர சத்தம் உண்டாகட்டும், ஒரு ஆனந்தம் உண்டாகட்டும். துக்கங்கள், கண்ணீர்கள், தவிப்புகள், எல்லா வேதனைகள், பயங்கள், திகிலுகள், சாபங்கள், பாவங்கள், பட்டினிகள், வறுமைகள் இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளோடு வெளியே போகுவதாக. இத்தனை நாள் காத்த தேவன் இன்னுமுள்ள நாட்களும் காத்துக்கொள்வீராக. எங்களை சுற்றி ஆபத்துகளப்பா, சுற்றி விபத்துகளப்பா, பயங்கரமான உலக சீற்றங்களப்பா, கொடிய கொள்ள நோயப்பா, வறுமையப்பா, பட்டினியப்பா, துஷ்டனுடைய கொடூரமான சீற்றலப்பா. ஆனாலும் எங்களை இதுவரைக்கும் நம்முடைய சட்டங்களுக்குள்ளே மறைச்சிங்க. 8ஆம் மாதத்தில் அவிதமாய் மறைத்து பாதுகாத்து நடத்தும் பெரிய காரியத்தை செய்யும் கர்த்தாவே, நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகால வேளையில் இந்த வாக்குத்தத்த ஆராதனை அட்டெண்ட் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த 7 மாதம் என்று சொல்லும் பொழுது 182 நாட்கள் நம்மை விட்டு கடந்து 182 நாட்கள். 183ஆம் நாளுக்குள்ளே இன்னைக்கு அப்பா நம்மை எழுப்பி கொண்டு வந்திருக்கிறார். நீங்க இந்த 7 மாதத்தை 182 நாட்களை கொஞ்சம் திரும்பி பார்த்தா எண்ணிக்கை கடங்காத மக்கள் இந்த பூமியை விட்டு கொடூரமான மரணங்கள், விபத்து, கொடூரமான சவங்கள் மாறிக்கொண்டு வாடி மாறிக்கொண்டு வர நம்ம கண்ணிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். பட்டினி நாங்கள்
விபத்தினால சாகிறார், கொலை பண்ணுகிறார், கொடூரமானதுல சூசைட், தற்கொலை பண்ணி சாகிறாங்க. ஆமீன். வியாதிப்பட்டு சாகிறாங்க. எவ்வளவு கொடூரம் நிரம்பின இந்த உலகத்தில் இந்த 182 நாட்கள் என்னை காத்தீரே, என் குடும்பத்தை காத்தீரே, என் பிள்ளைகளை பாதுகாத்தீரே, என் சபைகள் எல்லாம் பாதுகாத்தீரே, என்னுடைய எல்லா கள சபைகள் மக்கள், உடன் ஊழியர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் என்னை பாதுகாத்தீரே. எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக ஜெபத்திருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பமாய் என்னை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்ல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து நம்மள நன்றியுள்ள பிள்ளைகளாக இருப்போம். இந்த மாதம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண ஆசைப்படுகிறேன். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை தேவன் நமக்கு இந்த மாசம் வாக்குத்தத்தம். இது அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்க சபைக்கு சொன்னதா இருந்தாலும் தேவன் சொன்ன மாதிரி நம்ம இதை எடுக்க போறோம். நீங்க தப்பா நினைக்க கூடாது. இது தேவன் சொன்ன வார்த்தை இல்லை, இது தெசலோனிக்க சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் சொன்ன நீங்க மாற்ற வேண்டாம். இந்த வார்த்தைகள் முழுவதும் தேவனுக்கு வார்த்தைகள், பவுலின் வார்த்தை இல்லை, தேவனுக்கு வார்த்தை தான். நான் இதை வாக்குத்தத்தமாய் எடுத்து உங்களுக்கு தர ஆசைப்படுகிறேன். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வார். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி என்று தெரியல, எத்தனை பேர் ஆமீன் சொல்ல தெரியல, எத்தனை பேர் கேட்கும் உள்ளம் பூரித்து அறியாமல் அந்நிய பாஷைகளை சொல்லியோ அல்லேலே சொல்லியோ கர்த்தரை துதிக்கிறது தெரியல. ஆனால் என்னுடைய உள்ளம் பூரிக்கிறது, என்னுடைய உள்ளம் பூரிக்கிறது. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் ராத்திரியும் பகலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் சகல விதத்திலும், அதை வாசிச்சு பாருங்களேன், சகல விதத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. இந்த இருட்டோடு வந்திருக்கிற நமக்கு, இதை கேட்கிற நமக்கு, யார் வீட்டுக்குள்ள இது வருகிறது உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக என்று சொல்லிட்டு அங்க சொல்றாங்க பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. அப்போ இந்த 182 நாளை தாண்டி 183ஆம் நாளுக்கு நம்ம வந்திருக்கிறோமே. காரணம் என்ன? ஒருவர் நம்ம கூட இருந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய கண்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியல. இந்த 182 நாட்கள் நீங்க சாப்பிட்டீங்க, நல்ல துணி உடுத்தீங்க, உங்களோட பயணத்தில் எத்தனை விபத்துகள் நீங்க பார்த்திருக்கிறீங்க, எத்தனை பேர் ரோட்டில் ரத்த ஆறு பாயிர நீங்க பார்த்திருக்கிறீங்க, எத்தனை கொலைகள், எத்தனை பயங்கரங்கள், எத்தனை பூமி அதிர்ச்சிகள், எத்தனை சுனாமிகள், எவ்வளவு பெரிய மலை சரிவுகள், எவ்வளவு பெரிய ஆபத்துகள் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதிரத்தக்க நிலைமை நீங்க நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க சுகமா இருக்கிறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. காரணம் இங்க சொன்ன பார்த்தீங்களா? ஆமென். உங்கள் அனைவரோடு கூட கர்த்தர் இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாரா. அவர் இருந்ததுனால நான் இருக்கிறேன், இதான் என்னோட நம்பிக்கை. அவர் இருந்ததுனால நீங்க இருக்கிற அந்த தேவன் இன்றைக்கு கைவிட மாட்டேன், இன்றையிலிருந்து மறுபடியும் இருப்பேன்னு சொல்றாங்க. இந்த சமாதானம் நமக்கு எங்கே கிடைத்தது? கல்வாரி சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மர சிலுவை நமக்காக சிலுவையில் அறைகிற காட்சி உங்களுக்கு தெரியும். அவருடைய முதுகெல்லாம் முழுவிசாது போல கீறப்பட்டது, அவருடைய தலையிலே குரோர முள்முடி வைத்து அடிக்கப்பட்டது, அவருடைய கைகாலில் ஆணிகள் கடாமப்பட்டது, அவருடைய முகத்திலே முடிகள் எல்லாம் பறிக்கப்பட்டு காரி துப்பப்பட்டது. எவ்வளவு ஏசி, எவ்வளவு கேவலமாய் அவர் உபத்திரவப்படுத்தியிருக்கிறார். ஒரு சக்கிலே கொப்பரை போட்டு ஆட்டி எடுக்கிறது போல பிழிஞ்சு அந்த கடைசி சொட்டு ரத்தமும் எனக்காக உங்களுக்காக சிந்தி சிலுவையிலே சம்பாதித்த மாபெரும் சொத்து இந்த சமாதானம். நமக்கு வெள்ளி தரல, பொண்ணு தரல, பெங்களா தரல, அரமனை தரல, ஒன்றும் தரல, நம்ம கொடுத்த அவருடைய சமாதானம். இன்னைக்கு 100 பேரை பார்த்து உங்களுக்கு சமாதானம் இருக்குது என்றா அது என்னன்னு கேட்கிற காலம் இது. என்னன்னு கேட்கிற காலம். பணம் இருக்கும், வீடு இருக்கும், சொத்து இருக்கும், பதவி இருக்கும், பெரிய உன்னத ஸ்தானத்தில் இருக்கும். சமாதானம் உண்டா? இல்லை. அந்த சமாதானத்துக்காக மத்தியபிக்கிறார்கள், குடிக்கிறார்கள், பலவிதமான போதைப் பொருட்களுக்கு அடிமைகளாகிறார்கள், கிளப்புக்கு போகிறார், சினிமைக்கு போகிறார், பல பாபத்துக்குள்ள ஈடுபட்டு எனக்கு சமாதானம் வேணும். ஆனால் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் அறிய வேண்டியது இது உலகத்தாருக்குள்ள சமாதானம் அல்ல. கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி, இரத்தம் கொடுத்து, ஜீவனை கொடுத்து, கரையும் கொடுத்து வாங்கப்பட்டு தன்னோட பரிசுத்த சபையாக, பரிசுத்த மனவாட்டிகளாக முத்திரிக்கப்பட்டு நிலநிற்கிற கரதிரையற்ற பரிசுத்த மனவாட்டி சபைக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் போய் சேராது, எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்துக்கு பங்கிருக்காது. அவருடைய கரையத்துக்கு வாங்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தால் கழுகப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் முத்திரிக்கப்பட்ட பிள்ளைகள், வருகைக்காக எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற கரத்திரையற்ற பரிசுத்த மனவாட்டிகள், அவர்களுக்கு தான் இது போய் சேருகிறது. அவர்களுக்கு தான் இது சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. அது மாத்திரமல்ல, கர்த்தர்
கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பார். நீ பிளாட்ஃபாரத்தில் பட அங்கே இருப்பான், ரோடிலே பட அங்கே இருப்பான், நீ ஒழுகிற வீட்டிலே படு, கிழிஞ்ச வீட்டிலே படு அங்கே இருப்பான், நீ பட்டினி கடை அங்கே இருப்பான், எப்பொழுதுமே இருப்பான். ஆனா இவர் இருந்தா நீ பட்டினி கிடக்க தேவையில்லை, இவர் இருந்தா நீ ரோடிலே படுக்க தேவையில்லை. அவர் உள்ளங்கரங்களே வரைந்தவர், கண்மணி போல பாதுகாக்கிறவர், வாலாக்காமல் தலையாக்கிறவர், கீழாகாமல் மேலாக்கிறவர், உயர்த்தி 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 அழகு பார்க்கிற தெய்வம் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். அந்த தெய்வத்தை நீங்கள் பூர்ணமாய் விசுவாசிக்கிறது உண்டானால் கடந்த 7 மாதத்தை காட்டிலும் 8ஆம் மாதம் கௌரவமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாய் லோகம் முழுவதும் இந்த பிரார்த்தனை போய் கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறது, உங்களுடைய கதகை தட்டி இயேசு வருகிறார். கதகை தட்டி சமாதானத்தை ஒருத்தர் சுமந்து கொண்டு வருகிறார். அவருடைய பேரு சமாதானத்தின் பிரபு. அவர் உங்களை தேடி வருகிறார். உங்களோடு வாசம் பண்ண, உங்களோடு தங்கி இருக்க, அவருடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். அன்னைக்கு சீஷலுக்கு என்ன சொன்னேன்? என்னோட சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறேன். வெள்ளி பொண்ணு கொடுத்துட்டு போகவில்லை, வேற எந்த உலகத்தினுடைய எந்த பொக்கிஷன் கீ கொடுத்துட்டு போகவில்லை. கொடுத்துட்டு போனது என்னோட சமாதானத்தை தருகிறேன். அது உலகம் தருகிற பிரகாரம் அல்ல, நான் கொடுக்கிறது உலகத்தில் ஒருவனும் எடுத்து போட முடியாத ஒரு மாபெரும் சந்தோஷம், மாபெரும் சமாதானம் நான் உங்களுக்கு தந்திச்சு போகிறேன் சொன்ன கர்த்தர் நமக்கு அதை தருகிறார். இந்த 8ஆம் மாதம் அதிகாலமே இருட்டோடு வந்ததை கேட்டுள்ளீங்க. ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இதை ஏற்றெடுங்க. கர்த்தர் பேசியிருக்கிறார். நீங்க துக்கத்தோட வந்திருக்கலாம், கண்ணீரோட வந்திருக்கலாம், வியாகுலத்தோட வந்திருக்கலாம், வாழ்க்கை நொந்து வெந்து போய் வந்திருக்கலாம். உங்க குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எதெடுத்தாலும் கஷ்டம், எதெடுத்தாலும் நஷ்டம். எதுக்கு வாழணும்? தற்கொலை பண்ணி செத்து போயிடலாமா? எதுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை? நொந்திருக்கிற சகோதரா, வெந்து போயிருக்கிற சகோதரி, உன்னோட ஆண்டவர் பேசுகிறார். ஊழியக்காரரை உன்னோட கர்த்தர் பேசுகிறார். இதை கேட்டோட ஒவ்வொரு వ్యక్తిகளுக்கு நான் சொல்றேன், பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களோட செப்பரேட் ஆய் உங்களோட வலதுகை பிடித்த அப்பா பேசுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், சகல நாளும் கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட இருக்கிறது. வாக்கு கொடுத்த கர்த்தர் விலக மாட்டார், வாக்கு மாற மாட்டார், கைவிட மாட்டார், கண்மணி போல காப்பார். நமக்கு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த 8ஆம் மாதம் கர்த்தாவே 183ஆம் நாளை எங்களுக்கு காணதுக்கு ஒரு பாக்கியம் தெய்வம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நேற்று ராத்திரி நல்ல நித்திரை தந்தீங்கப்பா, அதிகாலம் இருட்டோடு நீங்களை தட்டி எழுப்பிட்டீங்கப்பா, உங்களோட பாதத்தை கூட நிறுத்திட்டீங்கப்பா. கோடி கோடி நன்றியப்பா. அநேகருக்கு கிடைக்காத ஒரு பெரிய சாக்கியம், பெரிய பாக்கியம் எங்களோட வாழ்க்கையில அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்க. உமக்கு நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. இந்த மாசத்துல துவக்கத்தில் முடிவு வரையிலும் இயேசுவாய் ஒரு குறை இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது, கண்ணீர் இருக்கக்கூடாது. உங்க பிரயாணத்துல, வேலையில, படிப்பில, குடும்பத்துல, ஊழியங்களில எந்த பக்கம் எந்த பக்கம் பிள்ளைகள் போனாலும் அங்க முழுவதும் உங்களோட பாதுகாப்பு, முழுவதும் உங்களோட கிருபை, முழுவதும் உங்களோட தயவு, முழுவதும் உங்களோட ஒத்தாசை, உங்களோட வழிநடத்துல மக்களோடு கூட இருப்பதாக அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவருக்கு ஒரு கேடு வரக்கூடாது, ஒருவருக்கு ஒரு கெடுதி வரக்கூடாது. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒரு குடும்பத்திலும் கண் கலங்கக்கூடாது, முகம் வாடக்கூடாது, பட்டினி கிடக்கக்கூடாது, தனிச்சிருக்க கூடாதப்பா, அநாதகளாய் இருக்க கூடாதப்பா, திக்கிட்டவங்களாய் இருக்க கூடாதப்பா, ஏழைகளாய் இருக்க கூடாதப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைகளை யாரிடம் போய் கை நீட்ட தட்ட வாசல் படி தட்டதுக்கு நீ விடக்கூடாது. இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய், குறையின்றி நிறமோடு என் பிள்ளைகளை நடத்துங்கப்பா, எல்லாரும் நடத்துங்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்தி, படிக்க போற பிள்ளைகள், வேலைக்கு போற பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும், வயதான பெற்றோர்கள், கை குழந்தைகள், பிரெக்னன்ட் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இந்த மாத பிறந்த நாள் சந்திக்கிற மக்கள், திருமண நாள் சந்திக்கிற மக்கள், திருமணம் நடக்கிற சில பிள்ளைகள், ஆண்டவரே எத்தனையோ விசேஷங்கள் உண்டப்பா. அவங்க எல்லாம் கர்த்தர் அனுகிரகித்து, ஆசீர்வதித்து, கனப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, உயர்த்தி 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 அழகுபடுத்துங்க. அதுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கு ஒரு கேடு வேண்டாம், ஒருவருக்கு ஒரு விபத்து வேண்டாம், ஒருவருக்கு ஒரு ஆபத்து வேண்டாம். எல்லாரையும் கரம்பிடி நடத்துங்க. இரத்த கோட்டுக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. நம்முடைய வருகையானால் எல்லாரும் வருகைக்கு ஆயத்தமாയിരിக்கட்டும், எல்லாரும் வருகைக்கு ஆயத்தமாയിരിக்கட்டும். எல்லாரையும் விசுவாசத்தோடு உடைய திருப்பாதத்தில் கொண்டு வைத்து உடைய கரத்தில் கொடுத்து அனுங்கிரகித்து நான் ஜெபிக்கிறேன், அனுங்கிரகித்து ஜெபிக்கிறேன். கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், போக்குவரத்துகள், கர்ப்பத்தின் கனிகள், அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்து. இது நிமித்தம் உண்டாகிற சகல துதி, சகல கனம், சகல மகிமை அப்பா உமக்கு ஒருவருக்கு மட்டும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமா இந்த வார்த்தைகளை நம்புங்க, இதை எடுத்துக்கொண்டு போங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து செவியுங்க. ஒவ்வொரு நாட்களும் இதை நம்பி 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 கர்த்தருக்கு சமாதானம் தருவார், கூடவே இருக்கிறார் சொல்லி அந்த மகிழ்ச்சியோடு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தி. ஆமென். நமது எல்லைகளை விரிவாக்குகிற தேவன், அறியாத ஜாதியை வரவழைத்து நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினி.
தினம் நான் துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேட வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேட வீழ்ந்திடாதே. சொல்வோம் ஆமென். ஒவ்வொருவரும் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாதே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை once again. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை